திருச்சிற்றம்பலம். இப்போது நிறைய பேர் வந்து மைண்டு மேலே பழிய போட்டுறாங்க. என் மைண்டு சரியில்லை, என் மைண்டு டல்லாக இருக்குது, என் மூடு சரியில்லை, எனக்கு வந்து இப்போது என்னமோ போல் இருக்குது, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறமே பார்த்துக்கலாம், ப்ரொலாங்கேஷன் தள்ளி போடுறது, இல்லைனா ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இருக்கிறது, இல்லைனா ஒரு சாரஃபுல்லாக இருக்கிறது, இல்லைனா ரிசர்வ்டாக இருக்கிறது, டல்லாக இருக்கிறது, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஒரு நான் ரியாக்டிவாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நான் ரெஸ்பான்சிவாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். கேட்டால் இதுக்கு காரணம் வந்து என்னோடய மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ப்ளேம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மைண்டுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. மைண்ட் இஸ் ஒன்லி ரிப்பல்சிவ், மைண்ட் இஸ் ஒன்லி ரியாக்டிவ், மைண்ட் நெவர் அனலைஸ் எனி திங். மைண்ட் எதையுமே அனலைஸ் பண்ணாது. அனலைஸ் பண்ணுறது வந்து இன்டலெக்சுவல் தான் அனலைஸ் பண்ணும். அறிவு தான், அதை பகுத்தறிகிற அறிவு தான் ஒரு விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணும். மைண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணும். புரியுங்களா? ஸோ நீங்கள் மைண்டுக்கு என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களோ, எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அதை ரியாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு மைண்டு ஒரு சின்ன குழந்தை, அதை நீங்கள் வளர்க்குறீங்க. அது குழந்தையாக இருக்கும்போது இந்த அங்கிள்கிட்ட பேசாத, இந்த அங்கிள் வந்து எப்போ உன்னை திட்டுவார், இந்த அங்கிள் வந்து எப்போ உனக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, இந்த அங்கிள் வந்து உன்னை அடிப்பார், இந்த அங்கிள் வந்து உன்னை மிரட்டுவார்னு பயமுறுத்துனா அந்த அங்கிள் மேலே அது ஹேட்டட்னஸ் ஆகிடும், இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லைனா அந்த அங்கிளை பார்த்தாலே அது வந்து அவாய்ட் பண்ணும். அதே இந்த அங்கிள் உன்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார், இவங்க நல்லவர், இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அந்த தாய் யார் அப்படின்னா அது நீங்கள் தான். ஸோ அந்த மைண்டுக்கு யார் ஓனர், யார் அல்டிமேட், யார் வந்து ஃபைனல் ரெஸ்பான்சிபிள், ஃபைனல் அந்த மைண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான, ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான யார் வந்து ஸ்கல்ப்டர், யார் வந்து அது சிற்பி அப்படின்னா அது நீங்கள் தான். அதை எப்படி ட்ரெயின் பண்ணோன்னா, எந்த சூழ்நிலையுமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். உடனே அதுக்கு வந்து எக்ஸாகரேட் பண்ணி பலூன் மாதிரி ஊதி அதை வந்து பெரிய விஷயமாக்கி ஒன்றும் இல்லாததை அதை ஒரு சஃபரிங்காக கொண்டு வரக்கூடாது. புரியுங்களா? ஸோ மைண்டுக்கு என்னென்னா, என்ன நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுதான் மைண்டு. அதுவும் ஒரு ஜடப்பொருள். அதனால் மூலியம்னு சொன்னேன், நான் என்பது மனமும் கிடையாது, உடலும் கிடையாது, அறிவும் கிடையாது. நான் வந்து பேரறிவு, அறிவு தான், ஆனால் பேரறிவு, விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அறிவு. புரியுதுங்களா? மனதில் உள்ள அறிவு கிடையாது. சரிங்களா? ஆன்மாக்குள்ள மனம், மனம்குள்ள அறிவு, அறிவுக்குள்ள புலன். சரிங்களா? அந்த புலனுக்குள்ள பதிவு. சரிங்களா? அப்போ மனம் என்பது ஒரு பதிவு. சரிங்களா? அப்போ மனம் பதிவு அப்படின்னா நீங்கள் என்ன பதிக்கிறீங்களோ அந்த பதிவு தான் மனமாக உருவாகும். நீங்கள் அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பதிவு வச்சு ஸ்ட்ராங்காக அதை உருவாக்குனீங்கன்னா, நீங்கள் ஒரு குழந்தைய ஸ்ட்ராங்காக வளர்க்குற மாதிரி, நீங்கள் அதை பலகீனமாக வளர்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மனம் எப்படி பொறுப்பாகும்? அப்போ அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து போயிட்டுருக்க எல்லா சூழ்நிலையும் அதுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் வருமே தவிர, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களே தவிர, இங்கே அதுவாக கரெக்டாக இருந்தால் இங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். போலீஸ்க்கு என்ன வேலை? ஒரு ஊருக்கு கரெக்டாக இயங்கிடுச்சு அப்படின்னா போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன வேலை? அப்போ நீதி நிலைநாட்டணும் அப்படின்னா, தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற அந்த நடந்துட்டுருக்கிற விஷயத்த நல்லா ஆராய்ச்சி இதில் மனம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அந்த மனசுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படிங்களா? அதில் ஆராயாமல் மேலோட்டமாக கசப்புனா கசப்பு, இனிப்புனா இனிப்புன்னு எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா எந்த விஷயமும் உங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் அப்புறம் சட்டுன்னு எல்லா விஷயத்துக்கும் என்ன ஆகும்? மனம் வந்து சலிப்பு தட்டிடும். சரிங்களா? விரக்தி தன்மையை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், சோர்ந்து போயிடும், நொந்து நூலாக ஆரம்பிச்சிடும்.
பலகீனம் என்பது சோர்ந்து போகிறது, சினம் கொள்வது, கோபம் கொள்வது, மோகம் கொள்வது, பொறாமை கொள்வது, ஏக்கம் கொள்வது, பயப்படுவது, அச்சம் கொள்வது, வெட்கப்படுவது, தயக்கம் கொள்வது, இதெல்லாமே பலகீனம். பலம் என்பது என்ன அப்படின்னா அமைதியாக இருப்பது, சாந்தமாக இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, சமாதானமாக இருப்பது, திருப்தியாக இருப்பது, சமநிலையில் இருப்பது, ஹாப்பியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது. எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கிறது தான் உண்மையான மனபலமும் மன தைரியமும். அங்கே தான் வந்து உங்களுடைய திறமை இருக்கே தவிர இதில் திறமையே கிடையாது. இயற்கையாக யாருக்குமே மனம் வந்து சந்தோஷமாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும்னு கற்றுக் கொடுக்க மாட்டார் கடவுள். அவர் கொடுக்குற பிரச்சனையில் நீங்கள் தான் கற்றுக்கணும். அவர் கொடுக்குற அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் தான் அதை ஹாப்பியாக மாற்றிக்கணும். ஸோ இது வந்து இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி.